பின்னாடி இருக்காங்க மேடம். என்ன சிஸ்டர், சௌக்கியமா? நீ என்ன பண்றீங்க? இங்க ஒரு ஆபீஸ்க்கு வந்தேன். நம்ம சிஸ்டர் இங்க இருக்காங்களே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என் சிஸ்டர் மேல பாசம் இருக்காதா என்ன? பாசமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதே உனக்கு தெரியாது. அன்பு, காதல், பாசம் இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சிருந்தா நீ இப்படி எல்லாம் இருந்திருக்கவே மாட்ட. ஹலோ, உன் லெக்சர் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல கார்ல ஏறுங்க, நாம என் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். நான் எதுக்கும் கூட வரணும்? அப்படியெல்லாம் நீ கூப்பிட்ட உடனே என்னால கிளம்பி வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு. என்ன உன் வில்லேஜ் லவரோட ஊர் சுத்துற வேலையா? அருண், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே. அதை மட்டும் சொன்னா புலி மாதிரி சீர ஆரம்பிச்சிருவிய. சரி, அவன் உனக்கு என்ன அவனா இருந்துட்டு போட்டோம். முதல்ல கார்ல ஏறு, நம்ம போகணும். ஏய், எனக்கு இங்க வேலை இருக்கு, வர முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்படியா? இந்த போனை ஒரு நிமிஷம் பாரு. என்ன சிஸ்டர், பாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இவ்வளவு ஃபாஸ்டா எப்படி வீடியோ ரிலீஸ் ஆச்சுன்னா? டெக்னாலஜி எல்லாம் இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு சிஸ்டர். நீ எப்படி இந்த வீடியோ எடுத்த? நான் தான் சொன்னனே சிஸ்டர், சிஸ்டர்ன்ற பாசத்துல கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தேன். நீயும் கதிரும் ரொம்ப ரொமான்ஸ் மூட்ல இருந்தீங்க. அங்க நடந்த ரொமான்ஸ் மழையில நானும் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். ராஸ்கல், அது ரொமான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. கருப்பம்பூச்சி பறந்து வந்துச்சு, அது பார்த்து பயந்துதான் கதிர் தோல்ல சாஞ்ச. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க இந்த கரப்பாம்பூச்சி கதையே சொல்ல போறீங்க? புலி சிங்கத்துக்கு கூட பயப்படாத ஆள் நீ கரப்பாம்பூச்சிக்கு பயந்தன்னு சொன்னா நான் நம்புறதா? நர்மதா, என்ன விஷயம்? என்ன, ஏதாவது பிரச்சனையாங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், இது பாரு, நீ நம்பணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. இதுதான் உண்மை, அதான் சொல்றேன். நீ சொல்ற கதைய நான் நம்புறேன். ஆனா உன் அத்தை, ஏன் அத்தை, அதான் கதிரோட அம்மா இருக்காங்களே, அவங்க நம்புவாங்களா? நீ இப்ப கார்ல ஏறி என் கூட வரலன்னா நான் எடுத்த வீடியோவை மிஸ்ஸஸ் ரங்கநாயகிக்கு அனுப்பிடுவேன். என்ன சொல்ற? ஏய் அருண், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் எங்களுக்குள்ள கிடையாது. எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நர்மதா, ஏய், கார்ல யாரு? இருங்க, வந்துடுறேன். ஏய், நான் கதிர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. யாரு? கதிர், இந்த பத்திரிக்கை கொடுக்கிற விஷயத்த நாளைக்கு வச்சுக்கலாமா? ஏன், என்னாச்சு? என்ன விஷயம்? யாருங்க? என்னோட ஹையர் ஆபீசர் ஒரு முக்கியமான ரிசர்ச் ஒர்க்கா உடனே காஞ்சிபுரம் போகணும்னு சொல்றாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நம்ம போய்க்கலாமா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, ஆபீஸ் வேலை தான். சரி, போயிட்டு வா. நாளைக்கு பாத்துக்கலாம்.
இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? கூல் சிஸ்டர் கூல். எல்லா விஷயத்தையும் உடனே சொல்லிட்டா எப்படி? என்ன சாப்பிடுறீங்க? கூலா சாப்பிடுறீங்களா ஹாட்டா எனக்கு சாப்பிடுறீங்களா? எதுவும் தேவையில்ல. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அது சொல்லு. நான் பேசாம என் வேலையை பார்த்துட்டு பெங்களூர்ல ஹாயா இருந்தேன். என்ன அப்படியே இருக்க விட்டியா? பிளான் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு வர வச்சிட்டல, அதுக்கு பதிலாக நான் எதுவும் பண்ண வேணாமா? அதுக்கு தான் வர சொன்னேன். இந்தா இந்த இன்விடேஷன்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு. இது எதுக்கு நான் செலக்ட் பண்ணணும்? நீ தானே எனக்கும் வருஷாவுக்கு கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு சபதம் எடுத்த. அப்போ உன் கையால செலக்ட் பண்ண சொன்னாதான் நல்லா இருக்கும். செலக்ட் பண்ணு. நான் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? வெரி சிம்பிள். இதுல இருக்க உன்னோட ரொமான்ஸ் வீடியோவை அப்படியே மிஸ்ஸஸ் ரங்கநாயகிக்கு அனுப்பிடுவேன். ஏய், this is too much. உனக்கும் எனக்கும் இடையில அக்ரிமெண்ட் இருக்கு. நீ அதை மீற. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. உனக்கும் கதிருக்கும் இருக்க அந்த தெய்வீக காதல் விஷயத்த நம்ம அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் அக்ரிமெண்ட் இருக்கு. ஆனா அந்த விஷயத்த மிஸ்ஸஸ் ரங்கநாயகி கிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் எப்பவும் சொல்லலையே. ஏய் சீ. இப்போ நீ பேச்ச மாத்தி பேசாத. எனக்கும் கதிருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. ஆனாலும் அது கூட நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். நோ சிஸ்டர், யூ ஆர் ராங். நீங்க கையும் களவுமா மாட்டினதால இப்படி மாத்தி பேசுறீங்க. நான் அப்பா கிட்ட தான் சொல்ல மாட்டேன்னு சொன்னே தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. பத்திரிக்கை செலக்ட் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க முதல் கட்டமா இந்த இன்விடேஷன்ல எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது கட்டம், அத போன் பண்ணி நீயே வர்ஷா கிட்ட சொல்லணும். இல்லன்னா நான் இதுல இருக்க இந்த வீடியோவை மிஸ்ஸஸ் ரங்கநாயகிக்கு அனுப்பிடுவேன்.